வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன கருத்து ஒன்று படிச்சுட்டேன். சரி நம்ம ஷேர் பண்ணுவோமே அப்படின்னு. ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஒரு நல்ல ஆளை எடுக்கணும் அப்படின்னு மேலெடுத்த உத்தரவு. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு போர்டு ஒன்று வைக்கிறாங்க. அந்த கம்பெனி வெளியே ஒரு போர்டு வச்சுட்டு என்ன போர்டுன்னா, இங்கே ஒரு 10 கேள்வி தான் கேட்கப்படும். அதை நீங்கள் 5 நிமிஷத்தில் நீங்கள் பதில் சொல்லணும். 10 கேள்விக்கு 5 நிமிஷத்தில் நீங்கள் டைம் 5 நிமிஷம் டைம், அதுக்குள்ளே நீங்கள் அது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி போர்டு வைக்கிறாங்க. இதை பார்த்து நிறைய பேர் எக்ஸாமுக்கு வராங்க. அதாவது அந்த இன்டர்வியூக்கு வந்தோடனே அந்த ஹால் ஃபுல்லாக உடனே எல்லோரையும் உட்கார வச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் தருவோம் அப்படின்ட்டு எல்லோருக்கும் கொஸ்டின் பேப்பர் தருவோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைம் லாங் பெல் அடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாலாம் அவங்க கொஸ்டின் பேப்பர் படிக்கக்கூடாது. லாங் பெல் அடிச்சோன்னு நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். 5 மினிட்ஸ் தான் டைம் பண்ணுறோம். கரெக்டாக அது 5 நிமிஷம் ஆன உடனே எல்லா கொஸ்டின் பேப்பரும் கலெக்ட் பண்ணிடுறாங்க. உடனே அதில் ஒருத்தர் சொல்கிறாங்க, சார் டைமே பத்தல சார், 10 கேள்வி கேட்டு 5 நிமிஷத்தில் எப்படி சார் எழுத முடியும்னாங்க. நான் 5 தான் முடித்தேன், நான் 7 தான் முடித்தேன், நான் 9 முடித்தேன், நான் 3 தான் முடித்தேன் அப்படின்னாங்க. எல்லாத்தையும் வாங்கி வச்சாங்க. அந்த அவ்வளோ பேரில் 2 பேர் மட்டும் ஒன்றுமே எழுதாமல் இருந்தாங்க. வெறும் பேப்பர் வச்சுருந்தாங்க. பார்த்துட்டு எல்லாம் அவங்களை கிண்டலாக போகிறவங்களாம் பார்த்துட்டு போகிறாங்க, என்ன வெறும் பேப்பர் வச்சுருக்கிறாங்க, நம்ம இத்தனை பதில் ஆன்சரை எழுதியா நமக்கு எப்படி ஒதுக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அந்த கம்பெனி செலக்ட் பண்ணது அந்த 2 பேரை தான். நீங்கள் 2 பேர் தான் செலக்டடு, மீதி பேர்லாம் அன்ஃபெயில்டுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. உடனே முன்னே கொதிக்கிறாங்க, என்ன அவங்க ஒன்றுமே எழுதலையே, அவங்கள எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணீங்க, கொஸ்டின் பேப்பர் படிச்சிங்களா? படித்தேன். நான் 10வது கொஸ்டின் என்ன இருக்குது நான் பார்க்கலையே சார், நான் 8 எழுதும்போது நீங்கள் பேப்பர் பிடிக்கிட்டீங்களே, நான் 5 எழுதும்போது நீங்கள் எடுத்துட்டீங்களேன்றான். 10வது கொஸ்டின் இங்கே கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் எழுதக்கூடாது, எந்த கேள்விக்கும் பதில் எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அவங்க அதை அழகாக படிச்சுட்டு எந்த கேள்விக்கும் பதில் எழுதலை. அதனால் வேலைக்கு வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியா வேணும். அதாவது குடுன்னு ஓடக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடணும்னு கொஞ்சம் ஐடியா வேணும். அதனால் இது அவங்க 2 பேர் மட்டும்தான் செலக்டட்ன்றாங்க. நம்ம என்ன பண்ணுறதுங்கன்னா, ஒரு வேலைக்கு போகும்போது ஓவர் ஆர்வத்தில் எல்லாமே செய்ய பார்க்குறோம். கிடையாது, கொஞ்சம் நிதானமாக செஞ்சால் தான் அந்த வேலைக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அதனுடைய பலன் தான் இந்த 2 பேரும் வேலை கிடைச்சது. இவன் 10வது கொஸ்டின் எல்லா கொஸ்டினும் படிச்சுட்டான், அதுக்கப்புறம் எழுதலான்னு அவன் ஐடியா. அதனால் 2 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. இதே மாதிரி தான் ஜாலியாக எடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கதை இன்னும் 2 இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே.